இந்திய அரசியலோட எதிர்காலத்தை எந்த தேடுறீங்க? பெரிய நகரங்கள்லயா? இல்ல, சில சமயம் ஒரு சின்ன கிராமப்புற தொகுதி தான் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்துக் கொடுக்கும். இன்னைக்கு ஒரே ஒரு தொகுதியோட கதை எப்படி ஒட்டுமொத்த அரசியல் போக்கையே பிரதிபலிக்குதுன்னு நாம பார்க்க போறோம். இது வெறும் நம்பர்ஸ் இல்ல, இது மக்களோட வாழ்க்கையே, அவங்களோட தேவைகள், அவங்க கொடுக்கிற தீர்ப்பு. வாங்க இன்னும் ஆழமா பார்க்கலாம். சரி, நாம இந்த பகுப்பாய்வுல என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்னதா பாத்துரலாம். முதல்ல கள யதார்த்தம். அந்த மக்கள் யாரு, அவங்களோட உண்மையான பிரச்சனைகள் என்ன? அடுத்து கடனாக பெற்ற ஆணை, தேர்தல் முடிவுகள் நமக்கு என்ன சொல்லுது? மூணாவதா மாற்றத்தின் உடற்கூறு, ஏன் அந்த தொகுதி ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு மாறுச்சு? கடைசியா வெற்றிக்கான வரைபடம். இந்த டேட்டாவை வச்சு எப்படி ஒரு வெற்றியை வடிவமைக்கலாம்னு பாப்போம். வாங்க முதல் பகுதிக்கு போலாம். கல யதார்த்தம். நாம இப்போ நேரா போக போறது தமிழ்நாட்டுல இருக்கிற பரமத்தி வேலூர் தொகுதிக்கு. அரசியலை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற மக்களை புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுதான் முதல் படி. அரசியலுங்கிறது வெறும் கணக்கில்ல, அது மனுஷங்கள பத்தினது. பரமத்தி வேலூர் ஒரு கிராமப்புற தொகுதி. இங்க இருக்கிற மக்களோட வாழ்க்கையே விவசாயத்தையும் காவேரி தண்ணியை நம்பிதான் இருக்கு. அவங்களோட தினசரி போராட்டங்கள், அவங்களோட நம்பிக்கைகள், இதுதான் கடைசியில அவங்க ஓட்டா மாறுது. சரி, இந்த தொகுதியோட சமூக கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. வெள்ளாள கவுண்டர்கள் அதிகமா இருக்காங்க. அதுக்கடுத்து பட்டியல் சாதியினர் ஒரு 18%, முதலியார் சமூகம் ஒரு 16%. இது வெறும் ஜாதி கணக்கில்ல, ஒவ்வொரு சமூகத்துக்கும் என்ன தேவை, அவங்க அரசியல் ரீதியா எப்படி யோசிக்கிறாங்கன்னு காட்டுற ஒரு கண்ணாடி இது. இங்கதான் அசல் பிரச்சனை ஆரம்பிக்குது. டேட்டா இத வளர்ச்சி இடைவெளிகள்னு சொல்லுது. சிம்பிளா சொல்லணும்னா மக்களுக்கு என்ன தேவைப்படுது ஆனா கிடைக்காம இருக்குன்னு பார்க்கலாம். தண்ணி, அது எப்பவும் வர்றதில்ல, தட்டுப்பாடு சர்வசாதாரணம். கிராமத்து ரோடெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. உள்ளூர்ல வேலையே இல்ல, அதனால இளைஞர்கள்லாம் வெளியூருக்கு போறாங்க. படிச்ச பல இளைஞர்களுக்கு இன்னைக்கு தேவையான ஸ்கில்ஸ் இல்ல. இதுதான் மக்களோட அன்றாட பிரச்சனை. சரி, இப்போ 2வது பகுதிக்கு வருவோம். கடனாக பெற்ற ஆணை. இப்போ அரசியல் கணக்குகளை பார்க்கலாம். பரமத்தி வேலூர் மக்கள் எப்படி ஓட்டு போட்டிருக்காங்க? இந்த டேட்டா நமக்கு ஒண்ணு தெளிவா சொல்லுது. இங்க ஜெயிக்கிறது நிரந்தரம் இல்ல, அது ஒரு லோன் மாதிரி தான். சரியா வேலை செய்யலனா அடுத்த எலெக்ஷன்ல திருப்பி வாங்கிடுவாங்க. இந்த நம்பரை பாருங்க, சும்மா அசந்துடுவீங்க. 2016ல திமுக ஜெயிச்சது வெறும் 818 ஓட்டு வித்தியாசத்துல, ரொம்ப சின்ன மார்ஜின். ஆனா 5 வருஷத்துல 2021ல அதிமுக 7662 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்குது. என்ன ஒரு மாற்றம்! இது என்ன சொல்லுது? இது யாருக்குமே ஒரு சேஃபான தொகுதி கிடையாது. வாக்காளர்கள் தங்களோட முடிவை மாத்திக்க கொஞ்சம் கூட தயங்கல. சுமார் 80% வாக்குப்பதிவு. இது சாதாரண விஷயம் இல்ல. மக்கள் அரசியல் மேல எவ்வளவு கவனமா இருக்காங்கன்னு இது காட்டுது. அவங்களுக்கு தங்களோட ஓட்டோட பவர் என்னன்னு நல்லாவே தெரியும். அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, கேள்வி கேட்பாங்க, பதில் எதிர்பார்ப்பாங்க. நலத்திட்ட தேக்கம், இதுதான் இங்க பிரச்சனை. அதாவது மக்களுக்கு புதுசா எதுவும் பெருசா நடக்கலைங்கிற ஒரு ஃபீலிங் வந்திருக்கு. எப்பவும் தர்றது தானே இதுல என்ன புதுசா இருக்கு அப்படின்னு மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெறும் பழைய திட்டங்களையே திரும்ப திரும்ப கொடுக்கறது பத்தாது, அவங்க அடுத்த கட்ட வளர்ச்சியை எதிர்பார்க்கறாங்க. 3வது பகுதி மாற்றத்தின் உடற்கூறு. சரி, இப்போ ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வரும். ஏன் இந்த தொகுதி 2021ல கைமாறிச்சு? என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டோம். இப்போ ஏன் நடந்துச்சுன்னு ஆழமா பார்க்கலாம். அப்போ இருந்த சட்டமன்ற உறுப்பினரோட ரிப்போர்ட் கார்டை பாருங்க. அவர் மேல தனிப்பட்ட முறையில எந்த புகாரும் இல்ல, நல்ல பேர் தான் இருக்கு. தொகுதி நிதியையும் ஓரளவுக்கு யூஸ் பண்ணிருக்கார். ஆனா எங்க அடி வாங்குதுன்னா, கொடுத்த பெரிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுலயும் மக்கள் நம்பிக்கைய முழுசா சம்பாதிக்கிறதுலயும் தான். தனிப்பட்ட இமேஜ் மட்டும் ஜெயிக்கிறதுக்கு பத்தாது இல்லையா? இதெல்லாம் தான் மக்களோட கோபத்துக்கு முக்கியமான காரணங்கள். லக்ஷ்மிபுரம் வேடப்பட்டி லிங்க் ரோடு இன்னமும் முடியல. 100 நாள் வேலை திட்டத்துல சம்பளம் சரியா வர்றதில்ல. பரமத்தி குடிநீர் திட்டம் அப்படியே நிக்குது. அதிலும் குறிப்பா ஊருக்குள்ள தள்ளி இருக்கிற கிராமங்கள்ல இந்த கோபம் ரொம்ப அதிகமா இருக்கு. இதெல்லாம் காத்துல கரைஞ்சு போன வாக்குறுதிகள். இது மட்டும் இல்லாம சமூக ரீதியாவும் ஒரு மாற்றம் நடந்திருக்கு. 2021 தேர்தல்ல கொங்கு கவுண்டர் சமூகத்தோட வாக்குகள் திமுக கிட்ட இருந்து அதிமுகவுக்கு கணிசமா மாறியிருக்கு. இது என்ன காட்டுதுன்னா, எந்த ஒரு சமூகத்தோட ஆதரவும் நிரந்தரம் இல்ல. நீங்க வேலை செஞ்சாதான் ஓட்டு, இல்லன்னா அடுத்த ஆள பாப்பாங்க. 4வது பகுதி ஆட்சிக்கான வரைபடம். சரி, நடந்தது நடந்து போச்சு. இனிமே என்ன பண்ணலாம்? கடந்த காலத்தை அனலைஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த டேட்டாவை வச்சு எப்படி இந்த தொகுதியில ஜெயிக்கிறதுக்கு ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணலான்னு பாப்போம்.
இங்க பாருங்க, இது ஒரு தெளிவான 3 தூண்கள் கொண்ட ஒரு திட்டம். முதல் தூண் உள்கட்டமைப்பு, அதாவது தண்ணி, ரோடு மாதிரி அடிப்படை வசதிகள். 2வது தூண் வாழ்வாதாரம், மக்களுக்கு வேலையும் அதுக்கான திறன்களையும் உருவாக்குறது. 3வது தூண் நம்பிக்கை, சின்ன சின்ன நலத்திட்ட பிரச்சனைகளை உடனே சரி செஞ்சு மக்கள் நம்பிக்கையை திரும்ப கொண்டு வருது. இது மக்களோட முக்கியமான பிரச்சனைகளுக்கு நேரடியான தீர்வு. இவை வெறும் வெற்று வாக்குறுதிகள் அல்ல, இவை முதலீடுகள். அதுக்கு ஒரு ரிட்டர்ன் இருக்கு. உதாரணமா, பாசன வசதிக்கு 50 கோடி ரூபாய் முதலீடு செஞ்சா பயிர் விளைச்சல் 25% அதிகமாகும். ரோடு போட 60 கோடி செலவு செஞ்சா பயண நேரம் 30% குறையும். ஒரு டெக் மற்றும் அக்ரோ பார்க்குக்கு 40 கோடி ரூபாய் ஒதுக்கினா 5000 பேருக்கு புதுசா வேலை கிடைக்கும். இதுதான் அளவிடக்கூடிய உண்மையான வளர்ச்சி. இந்த 3வது தூண் நம்பிக்கை, இது ரொம்ப முக்கியம். பெரிய திட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் நம்பிக்கையை திரும்ப பெற இந்த மாதிரி சின்ன ஆனா உடனடி தீர்வுகள் ரொம்ப அவசியம். 90 நாள்ல தேங்கி கிடக்கிற 2000 ரேஷன் கார்டுகளை கொடுக்கறது, பென்ஷன் பாக்கிய உடனே கொடுக்கறது, முடங்கி கிடக்கிற 1000 வீட்டு ஒதுக்கீடுகளை செயல்படுத்துறது, இந்த மாதிரி வேலைகள் தான் அரசாங்கம் நமக்காக இருக்குங்கிற நம்பிக்கையை உருவாக்கும். அப்போ இதுலேந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, பரமத்திவேலூர் வாக்காளர்கள் எந்த கட்சிக்கும் அடிமை இல்ல. அவங்களோட ஓட்டு நீங்க என்ன செய்றீங்கங்கறத பொறுத்துதான். வேலை செஞ்சா ஓட்டு, இல்லனா நோட்டு. இது ஒரு ஆரோக்கியமான பதிலளிக்கக்கூடிய ஜனநாயகத்தோட அடையாளம். கடைசியா ஒரு கேள்வி. பரமத்திவேலூர்ல நம்ம பார்த்த இந்த டேட்டா ட்ரிவன், ரொம்ப லோக்கலான பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்குற இந்த அப்ரோச் இந்தியா முழுக்க தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கும் நல்லாட்சி கொடுக்கறதுக்கும் ஒரு புது ப்ளூ பிரிண்ட்டை அமையுமா யோசிச்சு பாருங்க. நீங்களும் மக்கள் மைய தலைவராகி உங்கள் தொகுதியை உயர்த்த விரும்பினால், if you want to become a people-centric leader and uplift your constituency, get in touch with blueprintstrategies.ai at mgr@blueprintstrategies.ai or call 0800 420 41602. Purpose beyond politics.